அனைவருக்கும் வணக்கம். எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்து வந்தால் வெற்றி நம்மை தேடி வரும் என்று கூறி இன்றைய வகுப்பில் BNS 2023 பாரதிய நியாய சன்னிதா அதில் புதியதாக ஒரு பிரிவை சேர்த்திருக்கிறார்கள். அந்த புதிய பிரிவு என்ன என்பதை பற்றியும் அது எந்த பிரிவு என்பதை பற்றியும் அதற்கான தண்டனை என்ன என்பதை பற்றியும் இப்பொழுது பார்க்க போகிறோம். இது எந்த சாப்டர் இருக்குதுன்னு சொன்னால் சாப்டர் 7ல் ஆஃப் அஃபென்சஸ் எகெயின்ஸ்ட் த ஸ்டேட். ஏற்கனவே சாப்டர் 6ல் இருந்தது, 120 to 130 இருந்தது. இப்போது 147 to 158 இருக்குது. அதில் இந்த 152 என்பது இப்போ செடிஷனை ஒமிட் பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கு பதிலாக கூட சொல்லலாம். இது அதற்கு பதிலாக இப்போ என்ன பண்ண 152 என்ற ஒரு புதியதான ஒரு பிரிவை BNS 20 சேர்க்கப்பட்டிருக்கின்றது. என்னவென்றால் ஆக்ட் என்டேஞ்சரிங் சாவர்ஜினிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. இந்தியாவினுடைய அந்த இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இதற்கு எதிராக செயல் செய்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள். எந்த பிரிவின் என்றால் 152 ஆஃப் BNS 2023. சரி, இப்போ இது யார் செய்திருந்தால் குற்றம் அப்படி என்றால் இவர் செய்கின்ற எவர் ஒருவரும், அதை யார் செய்தாலும் இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் மென், உமன், வாட் எவர் இட் இஸ், அதை செய்கின்ற எவர் ஒருவரும் தண்டிக்கப்படுவார். whoever purposely or knowingly by words either spoken or written, by signs or by visible representation or by electronic communication or by use of financial means or otherwise excites or attempt to excite secession or armed rebellion or subversive activities or encourage feelings of separatist activities or endangers பேராபத்து அல்லது அபாயகரமான செயல் சாவர்ஜினிட்டி ஆர் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா ஆர் இண்டல்ஜ் இன் ஆர் கமிட் எனி சச் ஆக்ட். என்ன சொல்ல வராங்க இப்போ? அதாவது ஒரு வார்த்தையின் மூலமாகவோ, ஸ்போக்கன் பேசுகிறோம், பேசி அதன் மூலமாகவோ அல்லது எழுத்து மூலமாக எழுதுகிறான் ஒருத்தருக்கு, எழுதி இவ்வாறு அந்த செயல்கள் மூலமாக ஒரு செய்கையின் மூலமாக அதன் மூலமாகவோ இந்த குற்றங்கள்லாம் செய்கிறான். இப்போ நான் பார்க்க போகிற குற்றம்லாம் ஆர் அதை காட்சிப்படுத்துகிறான். விசிபிளான அது விசிபிள் ரெப்ரசன்ட்னா அவன் காட்சிப்படுத்தி அவன் ஏதாவது ஒரு செயலை செய்கிறான். அல்லது என்ன பண்ணுறான், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் செக்ஷன் 2ல் சப்செக்ஷன் 1ல் ஐயில் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம டீட்டெயில் வீடியோ அதை பார்த்துங்க. இவ்வாறு மின்னணு பதிவு மூலமாக ஒரு கம்யூனிகேட் பண்ணுறான், ஒரு தொடர்பு கொள்ள வைக்கிறான், அவனுக்கு தெரிவிக்கிறான். அவ்வாறு அந்த செயலை செய்கிற போதோ அதே மாதிரி என்ன பண்ணோம், நிதி விஷயமாக நிதியை பயன்படுத்தி, இப்போ உனக்கு வசதி இல்லை, ஒரு நாட்டுக்கு இந்தியாவுக்கு எதிராக நம்ம அந்த இறையாண்மை ஒழிக்க வேண்டும் என்றால் உனக்கு பணமாக இல்லை, அந்த பணத்தை பயன்படுத்தி அந்த பணத்தின் மூலமாக மீன்ஸ்னா அந்த வகைகளில் அந்த நிதியினுடைய அந்த பயன்படுத்தி அந்த மாதிரியான வகையிலோ அல்லது அதர்வைஸ் அர்த்தம் அல்லது இது போன்ற வேறு வகையிலோ எக்ஸைட்ஸ் தூண்டுதல் ஆர் அட்டெம்ப்ட் டு எக்ஸைட், அதாவது தூண்டுறான் அல்லது என்ன பண்ணுறா தூண்ட முயலுதல். எதையெல்லாம்? செஷன் அதாவது பகை உணர்வு, அதே போன்று ஆர் ஆர்ம்டு ரெபெல்லியன் ஆயுதமேந்தி அந்த கலகம் செய்வதற்காக, ஆர் சப்வெர்சிவ் ஆக்டிவிட்டீஸ் அழி நாச செயல், அல்லது என்கரேஜஸ் ஃபீலிங்ஸ் ஆஃப் செப்பரேட்டிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் பிரிவினைவாத செயலினுடைய உணர்வுகளை உற்சாகப்படுத்துதல். அப்போது என்டேஞ்சர்ஸ் sovereignty or unity and integrity of India or indulges in or commits any such act. என்ன சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ண, அதாவது இந்த செயலில் பகை உணர்வை இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்கும் அல்லது ஒருமைப்பாட்டுக்கு பகை உணர்வை ஏற்படுத்துவதற்காக என்ன பண்ண தூண்டுறான் அல்லது என்ன பண்ண தூண்டு அது முயற்சி செய்கிறான். இவ்வாறு செய்தாலோ அல்லது இப்போ ஆர்ம்டு ரெபெல்லியன் இருக்குல்ல, அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி செயலெல்லாம் செய்வதற்கு இவன்லாம் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் போர் வீரர் மாதிரி என்ன பண்ணுறாங்க, அதை ஆயுதம் ஏந்தி எல்லாம் துப்பாக்கி வச்சுக்கிறான், பீரிங் வச்சுருக்கிறான், AK-47 இதெல்லாம் ஏந்தி கலகம் செய்கிறான் இந்த செயல்களை செய்வதற்காக.
அல்லது என்ன பண்ணுறான், அதை தூண்டுகிறார் அல்லது தூண்ட முயற்சி செய்கிறார். அதே போன்று பார்த்தீங்கன்னா அழித்தல் என்ன பண்ணுறான், ஒரு இடத்துல இப்போது நம்ம வீட்டில் எல்லாம் போய் ஆவடி இருக்குல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா முப்படையே இருக்குது, எல்லாமே ஏர்ஃபோர்ஸே அங்கே தான் இருக்குது. அப்போது அந்த மாதிரி இருக்கின்றப்ப என்ன பண்ண, அந்த இடத்த அழிச்சிடணும்டா அப்படி என்ன பண்ணா, டேய் போங்கடா அதை மட்டும் அழிச்சிட்டு டேங்க் ஃபேக்ட்ரி காலி பண்ணிட்டீங்கன்னா இந்தியா வந்து டிஃபென்ஸே இருக்காது, அப்படி அழிச்சிருங்க. இல்லை நாசகரமான வேலை செய்வதற்கு என்ன பண்ணுறான், தூண்டுறான் அல்லது தூண்டுவதற்கான முயற்சி செய்கிறான். அவ்வாறு செய்கின்ற போதோ அதே போன்று என்ன பண்ணுறான், இந்தியா என்னப்பா ஒரே நாடாக இருக்குது, இந்த ஒரே நாடாக இருக்கிறது தான் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது, டிஃபென்ஸ் அதிகமாக இருக்குது, நம்ம எல்லாம் ஆட்டி படைக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணோம், அவளை பிரிச்சிடணும், தனித்தனியாக ஜாதி வாரியாக பிரிச்சிடணும், மத வாரியாக பிரிச்சிடணும். அந்த பிரிவினை வதையை ஏன்டா நீ போய் அடிமையாக இருக்கீங்க அப்படின்னு ஒவ்வொரு மதத்துக்கிட்ட போய் என்ன பண்ணுறான், அந்த மத உணர்வு இணர்வுலாம் தூண்டி அவள் உற்சாகப்படுத்தி தனித்தனியாக பிரிப்பதற்கான அந்த செயலை தூண்டுகிறான் அல்லது தூண்ட செயல்படுகிறான் அல்லது தூண்டுவதற்கான முயற்சி செய்கிறான். அதே போன்று இந்தியாவினுடைய இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாட்டினை கெடுப்பதற்காக என்ன பண்ணுறான், அவன் என்கரேஜ் பண்ணுறான். சரி ஏங்க அதெல்லாம் எதுக்கு, இறையாண்மை இருந்தால் அப்படி தான் நாடு நேஷனல் ஃபுல்லாக ஒன்றா இருப்பாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒற்றுமையாக இருக்காங்க எல்லாம். பாரு எத்தனை ஜாதிகள் இருக்குது, எத்தனை மதங்கள் இருக்குது, வெவ்வேறு மதங்கள் வெவ்வேறு கோயில்கள் எல்லாமே ஒன்றா இருக்காங்க. முஸ்லீம் மாஸ்க் இருக்குது அங்கே, சர்ச் இருக்குது அங்கே, இந்து கோயில் இருக்குது, ஆனால் இந்தியா மட்டும் ஒற்றுமையாக இருக்காங்களே. அதனால் என்ன பண்ணோம், இதையெல்லாம் கெடுக்க வேண்டும், அந்த ஒருமைப்பாட்டை கெடுக்க வேண்டும். மொழிகள் பல பேர் பேசுகிறாங்க, எல்லா மொழிகளும் பேசுகிறாங்க, 22 அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்குது. அப்படி இருந்தால் கூட எல்லாம் ஒன்றா இருக்காங்க, இதையெல்லாம் கெடுக்க வேண்டும் என்பதை பங்கு கொள்ள செய்யலாம். இன்டெலிஜென்ஸ் என்ன அல்லது கமிட் எனி சர்ச் ஆக்ட் தான் இது அதர்வைஸ் வர மாதிரி இது. அப்படி என்றால் அத்தகைய இந்த மாதிரி எந்த செயல்களை ஒருவர் செய்கிறார், இவர் தான் செய்கிறார் என்று சொன்னால் இவர் எந்த பிரிவின்படி தண்டிக்கப்படுவார் என்று சொன்னால் as per section 152 of BNS 2023 படி தண்டிக்கப்படுவார். இவர் மீது முதல் தகவல் அறிக்கை as per 173 of BNSS 2023 படி அவர் தண்டிக்கப்படுவார். சரி, அதை எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணப்படுறார். இவருக்கான தண்டனை என்ன? சரி சார், இவ்வளோலாம் செயல் பண்ணிட்டாருங்க, இவ்வளோ வேலைகளை செய்திருக்காரு, இவ்வளோ குற்றங்களை புரிந்திருக்கிறார், வாட் இஸ் த பனிஷ்மெண்ட் ஃபார் ஹிம் அப்படி என்றால் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப், ஆயுள் தண்டனை விதிக்கக்கூடிய. அப்படின்னா அர்த்தம் அவருடைய இயற்கையாக மரணம் அடைகின்றவரை சிறையில் தான் இருக்க வேண்டும். ஆர் இம்ப்ரிசன்மெண்ட் மே எக்ஸ்டெண்ட் டு 7 years, மே எக்ஸ்டெண்ட் டு 7 years தான், 1 year கொடுக்கலாம் அல்லது 5 வருஷம் கொடுக்கலாம், 6 வருஷம் கொடுக்கலாம். ஆனால் 7 ஆண்டு காலம் வரை நீடிக்கக்கூடிய அந்த சிறை தண்டனை அண்டு வந்ததில்ல கண்டிப்பாக ஷல் அண்டு வந்தால் ஷல் வந்துடும். ஷல் ஆல்சோ லயபிள் டு ஃபைன், அந்த குற்றம் சாட்டப்பட்ட எதிரிக்கு கண்டிப்பாக சிறை தண்டனையுடன் அபராதம் விதித்தல் வேண்டும் என்று சொல்வதுதான் செக்ஷன் 152 ஆஃப் BNS 2023. இப்போ இந்த பிரிவுக்கான எக்ஸ்பிளனேஷன் விளக்கம், எப்பவுமே ஒரு பிரிவில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்னா நமக்கு ஏதாவது அந்த பிரிவில் இருக்கின்ற விஷயத்திற்கு ஒரு தெளிவு பெறுவதற்காக. அப்படி என்றால் இங்கே சொல்லப்பட்டது என்னவென்றால் எந்த செயல் இந்த செக்ஷன் 152 ஆஃப் BNS 2023க்கு அப்ளிகல் ஆகாது, இது அதில் அமையாது என்று சொல்வது தான். அது என்னன்னு பார்த்துருவோம். கமெண்ட்ஸ் எக்ஸ்பிரஸிங் disapprobation of the measures or administrative of the government or other action with a view to obtain their alteration by lawful means without exciting or attempting to excite the activities referred to in this section do not constitute an offense under this section. இது அப்படியே ஒரு பல விளக்கத்தை பார்த்தா நமக்கு ஈஸியாக புரியும். இதில் கொஸ்டின் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. which among the following is not constitute an offense under section 152 of BNS 2023. இப்போ ஏதாவது ஒரு மறுப்பு தெரிவித்து அவருடைய அந்த மனநிலையை எக்ஸ்பிரஸ் பண்ணுறார், வெளிப்படுத்துகிறார். இப்போ பாருங்க, மைக்கு பிடிச்சி சொல்கிறாரு, எதை ஒரு நடவடிக்கை, ஒரு அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்கின்றது, அந்த நடவடிக்கை மறுப்பு தெரிவித்து அவருடைய இதை வெளிப்படுத்துகிறார் ஒன்று. அதே போன்று ஒரு அரசாங்கமானது அந்த நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல அந்த அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தை பற்றி அவர் தன்னுடைய மறுப்பை கண்டனத்தை தெரிவித்து ஒரு பேச்சு சொல்லுகிறார். அதே போன்று அவரை சொல்கிறாங்க. அடுத்தது அதர் ஆக்ஷன், இது போன்ற மற்ற நடவடிக்கைக்காக அவர் மறுப்பு தெரிவிக்கிறார் அல்லது கண்டனம் தெரிவிக்கிறார்.
எதற்காக, அதான் முக்கியமானது, எதற்காக இதையெல்லாம் இவர் தெரிவிக்கிறார் என்று சொன்னால், சட்ட வழிமுறைகளில், சட்டப்படியான வழிமுறைகளில் சில மாற்றங்கள் செய்ய வேண்டும் அல்லது சில மாற்றங்களை நாம் பெற வேண்டும் என்கின்ற அந்த நல்ல எண்ணத்தோடு அவர் அவ்வாறு அந்த மறுப்பினை, கண்டனத்தை தெரிவிக்கிறார். ஆனால் அவ்வாறு இவர் தெரிவிக்கிறார்களே, அவ்வாறு தெரிவிக்கின்ற போது இங்கு மக்கள் கூடியிருக்கிறார்கள், அங்கே கேட்பவர் பல பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை தூண்டி ஒரு செயலை செய்ய வேண்டும், அது அரசாங்கத்துக்கு எதிராக என்று எதையும் தூண்டவில்லை. அல்லது இவர் அந்த தூண்டுகின்ற முயற்சியிலும் எதையும் ஈடுபடவில்லை. இவ்வாறு இவர் தெரிவித்த மறுப்போ அல்லது கண்டனமோ இந்த BNS 2023 பிரிவு 152 வருமா என்றால், இதன்படி இந்த மாதிரியான செயல்கள் எதுவுமே as per 152 of BNS 2023 படி இது ஒரு குற்றமாக அமையுமா என்றால், இது குற்றமாக அமையாது என்று சொல்வதுதான் இது எக்ஸ்பிளனேஷன் விளக்கம். சரி, இப்போ அடுத்து நமக்கு வழக்கம் போல் எப்பவுமே ஒரு ஐபிசியில் இந்த பீனல் ப்ரொவிஷன் பார்த்தோம்னா கண்டிப்பாக ப்ரொசீஜர் பார்க்கணும், அதாவது கமெண்ட்ஸு, எப்படி போலீஸ் வித்தவுட் வாரண்ட் அரெஸ்ட் பண்ண முடியுமா, எந்த கோர்ட்டால் ட்ரை பண்ண முடியும், காக்னிசபிளாக நான் காக்னிசபிளாக, பெயிலபிளாக நான் பெயிலபிளாக கண்டிப்பாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது த அஃபென்ஸ் இஸ் காக்னிசபிள், முன்ன 2C CRPCயில் இருந்தது 1970. இங்கே 21G, நான் சொல்கிறத G எப்படி நான் வச்சுன்னு சொன்னால் இங்கே G இருக்குது பாருங்கள், இந்த G இங்கே வந்துடும். அப்படின்னா அர்த்தம், ஒரு காவல்துறை அதிகாரி அவர்கள் எந்த விதமான பிடி ஆணையம் இல்லாமல் கைது செய்கின்ற குற்றம்தான். The police officer has authority to arrest a person without warrant. அடுத்து என்ன, நான் பெயிலபிள், இது பிணையில் விடக்கூடிய குற்றமா அல்லது பிணையில் விட முடியாத குற்றமா என்றால் பிணையில் விட முடியாத குற்றம். Where it has been defined 2 subsection 1C சொல்லிப்பாங்க, அதாவது 480 BNSS. சரி, அதே மாதிரி ஷெட்யூல் 1ல் ஷெட்யூல் 1 காலம் 5ல் போலீஸ் இருப்பாங்க. நீங்கள் வந்து பெயிலபிளாக நான் பெயிலபிள் அஃபென்ஸ் பார்க்க வேண்டும் என்றால் ஷெட்யூல் 1ல் போயிட்டு காலம் 5ல் பார்த்தீங்கன்னா பெயிலபிள், விச் இஸ் பெயிலபிள், விச் இஸ் நான் பெயிலபிள்னு இருக்கும். சரி, அப்புறம் நான் காமெண்டபிள் 359 சப்ஷன் 9ல், ஏற்கனவே முன்ன 320ல் இருந்தது. இது சமரசம் செய்து கொள்ள முடிய குற்றமா இல்லை சமரசம் செய்து கொள்ள முடியாத குற்றமா என்றால் இது சமரசம் செய்து கொள்ள முடியாத குற்றம். அதாவது பிட்வீன் த அக்யூஸ் அண்ட் டிஃபெக்ட் கம்ப்ளைண்ட் முன்ன 320ல் சப்ஷன் 1ல் இருந்தது. அதே மாதிரி வித் பர்மிஷன் கோர்ட்டும் ரெண்டுமே வராது. ஓகே, ட்ரையபிள் பை கோர்ட் ஆஃப் செஷன், இந்த வழக்கானது இந்த 152ல் அந்த BNS போல என் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்ற விசாரணை செய்யப்பட வேண்டும் என்றால் எந்த நீதிமன்றம் என்றால் உதாரண கோர்ட் ஆஃப் செஷன், மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தால் விசாரணை செய்யப்பட வேண்டும். எங்கே சொல்லப்பட்டுள்ளது, எந்த ட்ரையல் பிரிவுகள் படி என்று சொன்னால் ஏற்கனவே 18ல் சாப்டர் 18ல் இருந்தது ட்ரையபிள் பை கோர்ட் ஆஃப் செஷன்னு 225 to 237ல். இப்போது சாப்டர் 19ல் இருக்குது 248 to 260ல் இருக்குது. ஓகே, அதே போன்று செக்ஷன் 8ல் கோர்ட் ஆஃப் செஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த பிரிவானது BNS 2023ல் புதியதாக சேர்க்கப்பட்டிருக்கின்றது. எனவே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இதை நன்கு படித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.